துஷலா சகாதேவன் ஒரு மறைக்கப்பட்ட சகோதர பாசம். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் பிறந்தபோது கந்தாரி தேவிக்கு ஒரு அழகிய பெண் பிறந்தாள். அவளுக்கு துஷலா என்று பெயரிட்டனர். துஷலா கௌரவர்களின் ஒரே சகோதரி. அவள் அனைத்து சகோதரர்களாலும் மிகவும் நேசிக்கப்பட்டாள். குறிப்பாக சகாதேவன் அவளுக்கு பாதுகாப்பான தோழனாக இருந்தான். பாண்டவர்களும் துஷலாவை சிறப்பாக மதித்தனர். அர்ஜுனன் கூட அவளுக்கு அண்ணனாக நடந்து கொண்டார். துஷலா சிந்து தேச அரசன் ஜெயத்ரதன் உடன் திருமணம் ஆனாள். ஆனால் அவன் கொடுமையானவன் என்பதைக் காணும்போது சகதேவன் கவலைக்கிடமானவன் ஆனான். ஜெயத்ரதன் மகாபாரத போரில் கௌரவர்களுக்கு ஆதரவளித்தான். அவன் அபிமன்யுவை கொன்றபோது துஷலா அதிர்ச்சியடைந்தாள். குறிப்பாக சகாதேவன் துஷலாவிடம், உன் கணவன் தீய மனிதன், நீ அவனிடமிருந்து விலகிக்கொள் என்று அறிவுரை கூறினான். குறுகிய நாட்களில் அர்ஜுனன் ஜெயத்ரதனை போரில் கொன்றுவிட்டான். துஷலா தனது கணவனை இழந்து துயரமடைந்தாள். ஆனால் சகாதேவன் அவளுக்கு துணையாக இருந்தான். துஷலா தனித்து போய்விடுவாளோ என்ற கவலையில் சகாதேவன் அவளை தொடர்ந்து பாதுகாத்தான். பின்னர் அவன் அவளுக்கு குழந்தைகளை நன்றாக வளர்க்க உதவினான். பாண்டவர்கள் கௌரவர்களை அழித்த பின்னரும் துஷலா மற்றும் அவள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அதற்கு காரணம் சகாதேவரின் அன்பும் வீரமும் தான். துஷலா கௌரவர்களின் ஒரே சகோதரி. தனது அன்பான சகோதரன் சகாதேவனின் உறுதியான ஆதரவுடன் வாழ்ந்தாள். அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களில் சகாதேவன் அவருக்கு ஆறுதலாகவும் பாதுகாவலராகவும் இருந்தார். இந்த கதை மறைக்கப்பட்ட ஒரு அன்பின் வரலாறு. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.